ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தா ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தா ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே. ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்து. சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுப்போம், பிசாசுடைய வல்லமைகளை அழிப்போம். ஆமை சபைகள் மீட்படைவோம், தேவனுடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுப்போம், சபையை எழுப்பி இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுங்கள். ஆமென். ஜெயத்தின் மேல் ஜெயத்தையும் வெற்றி மேல் வெற்றியும் சியோனை சந்திப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதன் தன் வாழ்க்கையில உயர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை முயற்சி செய்கிறான். அவன் முயற்சிகள் தோல்வியாய் காணப்படுகிறது. உயர்ந்து போன மனிதர்கள் தன் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்து போனோம் என்று சொல்லி அநேக புத்தகங்களை எழுதி இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்குகிற படிக்கிற அநேகர் தன் வாழ்க்கையில் உயர்ந்து போக வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, மேடைகளிலே பேசும்போது அவன் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்து போக வேண்டும் என்கிற அநேக தத்துவங்களை, அநேக ஞானங்களை, அநேக புத்திகளை, யுக்திகளை இன்றைக்கு அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்னதான் மனிதன் மூலமாக என்னதான் உயர்வடைய வேண்டும் என்று நாம் எண்ணினாலும் உயர முடியாது. நம்ம உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர்தான் நம்மை வாழ்க்கையில உயர்த்துகிற ரட்சகராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு உலக மனிதர்களை நாம் பார்க்கும்போது சிலர் அமைதியாய் இருப்பார்கள், பொறுமையாய் இருப்பார்கள், சாதுக்களை போல் இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் கோபத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறபடியினால்தான் உலக மனிதர்கள் இப்படி பழமொழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஒரு மனிதத்திலும் நாம் சாந்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த சாந்தத்தை கற்றுக்கொள்ளுகிற இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவரோடு வந்ததான தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க கேட்க போகிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவுடைய சாந்தத்தை, அவருடைய மனத்தாழ்மையை நாம் ஆண்டவரிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வதாய் இருக்க வேண்டும். அந்த நுகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடி அந்த நுகத்தை சுமப்பதற்கு, அந்த நுகத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த சாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசப்பா முன்மாதிரியாய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாடுகளை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஆரம்ப காலத்திலே தன்னுடைய எஜமான் அந்த மாட்டை வண்டியில் பூட்டி அந்த வண்டியிலே அதை சவாரி செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தால் அது உடனடியாக அது கீழ்ப்படியாது. அந்த நுகத்தை அதன் மேல் வைப்பதற்கு அது இடம் கொடுக்காது, முரண்டு பிடிக்கும், அங்கும் இங்கும் இழுக்கும், பலவிதமான போராட்டத்துக்குள் காணப்படும். ஆனால் அந்த எஜமான் பொறுமையாக தன்னிடத்தில் இருக்கிற அந்த குணத்தை அதை கற்றுக்கொள்ளும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சில நேரத்திலே இரவு நேரங்களிலே பஸ்ஸில் போகும்போது நாம் பார்க்கலாம், மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கும். திடீரென மனிதன் கீழே இறங்கி என்ன செய்வான் என்றால் அந்த மாட்டை அந்த அப்படி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருப்பான். காரணம் என்ன? அது இன்னும் பழகவில்லை. அந்த வண்டியை பார்த்தது முரண்டுவிடும் என்று சொல்லி அவன் கீழே இறங்கி அதை பிடித்துக் கொள்கிறான். ஆனால் கொஞ்ச நாட்கள் அதை பழக 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 ஆரம்ப காலத்திலே அது முரட்டுதனம் பண்ணுகிறது போல எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்திலும் இப்படி நாம் வாசிக்கிறோம். எரேமியாவுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாடு எப்படி தன் எஜமானுக்கு முரண்டு பிடிக்கிறதோ, கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ, அங்கும் இங்கும் இழுக்கிறதோ, இது போல மனிதர்களாய் நாமும் கூட இயேசு நமக்கு தருகிற அந்த சாந்தத்தை கற்றுக்கொள்வதற்கு, அந்த நுகத்தை சுமப்பதற்கு நாம் இடம் கொடுப்பது இல்லை. ஆனால் அந்த மாடு எஜமான் என்ன செய்கிறான்? அந்த மாடு கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் மிகுந்த கடினத்தோட அவன் பிரயாசப்பட்டு அந்த மாட்டை வண்டியிலே பூட்டி அவன் பழகி கொண்டே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நன்றாக பழகின பின்பு அந்த எஜமான் தன்னுடைய அந்த நுகத்தையே தூக்கும் போது அந்த மாடு தானாக தன் தலையை கொடுத்து அதை சுமப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறது. இரண்டாவதாக அது எங்கே போக வேண்டுமோ அது அப்படி போய் கொண்டிருக்கிறது. வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த கயிறை வலது பக்கமாய் போடும்போது அது வலது பக்கமாய் திரும்புகிறது. இடது பக்கமாய் கயிறை போடும்போது அது இடது பக்கமாக திரும்புகிறது. காரணம், அந்த எஜமானத்திலே அது கற்றுக்கொண்டதை அப்படியே செயல்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அதே மாடு சந்தைகளுக்கு போகிற அந்த மாடுகளை நாம் பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தன் எஜமானத்திலே கற்றுக்கொள்ளுகிறது. பகலெல்லாம் அந்த எஜமான் தன்னுடைய வியாபாரங்களை செய்துவிட்டு அடுத்த இடத்துக்கு சந்தைக்கு போவதற்கு தன் பொருட்கள் எல்லாம் வண்டியில ஏற்றி அந்த மாட்டை அவன் கூட்டும் போது அது உடனே தன்னுடைய கடத்தை நீட்டுவது மட்டுமல்ல, அவன் ஒரு இடத்திலே எடுத்து இன்னொரு இடத்துக்கு போவது ராக்காலங்களிலே போய் கொண்டிருப்பான். அந்த ராக்காலங்களிலே அந்த மாடுகள் என்ன செய்யும் என்றால் அந்த வண்டி இழுத்து கொண்டு போகும்போது அங்கும் இங்கும் அசைகிற அந்த அசைகளை இவன் கலைமாக தூங்கி விடுவான். ஆனால் அந்த மாடுகள் எஜமானத்தில் கற்றுக்கொண்ட அந்த மாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிரே வருகிற வெளிச்சத்தை பார்த்த உடனே அது பஸ்ஸோ, அது லாரியோ, அது காரோ, அது வரும்போது அதை என்ன செய்யும் என்றால் தானாகவே அதற்கு இடம் கொடுக்கும்படி ரோடுடைய அருகாமையில அது இறங்கி அது போய் கொண்டிருக்கும். அந்த வெளிச்சம் எல்லாம் போன பிறகு திரும்பியும் அந்த ரோடின் பாதைக்கு வந்து திரும்பியும் அது என்ன செய்யும் என்றால் அது வண்டி இழுத்து கொண்டு போகும். எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துல அது கொண்டு போய்விடும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலத்திலே அது பணியாமலும் கீழ்ப்படியாமலும் ஒப்பு கொடுக்காமலும் எஜமானை புரிந்து கொள்ளாமலும் இருந்தது. ஆனால் அந்த எஜமானை அவன் புரிந்து கொண்ட பிறகு எஜமானுக்கும் இளைப்பாறுதல், அந்த மாடுக்கும் இளைப்பாறுதல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான நிலையிலும் நாம் உயர்ந்து போவதற்கு, இந்த பூமியிலும் பரலோகத்திலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு நாம் வருவதற்கு
ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை அவருடைய சாந்த குணத்தை அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அந்த உயர்வை வசனத்தை கேட்ட தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கும்படி, உங்கள் குடும்பங்களுக்கு அந்த உயர்வை கொடுக்கும்படி, உங்கள் சபைகளுக்கு அந்த உயர்வை கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. நாம் தொடர்ந்து கர்த்தரிடத்திலே சரியாய் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடப்போம். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆண்டவர் அபிரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.